இருண்ட அறையில் வருண் தூங்காமல் படுத்திருந்தான். அவன் வைத்திருந்த தலையணை மெதுவாக குலுங்க ஆரம்பித்தது. திடீரென அந்த தலையணை பிளந்து சிவந்த ஒளி புகை வர ஆரம்பிக்கிறது. தலையணை மேல் ஒரு சிறிய எரிமலை உருவானது. வருண் நம்ப முடியாமல் பார்த்தான். அந்த சிறிய எரிமலையில் மனிதர்கள் பைகள், கயிறுகள், தீக்குச்சியுடன் ஏறுகின்றனர். அவர்கள் நடக்கும் இடங்களில் பிளவுகள், சிவவந்த ஒளி. எரிமலை வெடித்து மனிதர்கள் பயந்து பார்க்கிறார்கள். அந்த வெடிப்பில் ஒருவர் தவறி விழ மற்றவர்கள் காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள். வருண் பயந்து கையை தலையணை மேல் வைக்கிறான். இது நிஜமா கனவா? எரிமலை பெரிதாகி சுற்றிலும் மனிதர்கள் தீக்குச்சியுடன் குரல் கொடுக்கிறார்கள். கயிறு வருண் கைகளுடன் ஒளிர்ந்து இணைகிறது. பல கயிறுகள் வருணை நோக்கி பாய அவனை களவுக்குள் இழுக்கின்றன. மனிதர்கள் எரிமலை மேல் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். பின்புறம் லாவா வெடிக்கிறது. கூடியிருந்த மக்கள் இந்த எரிமலையை அடக்க வேண்டும் என்று கத்துகிறார்கள். ஒருவர் ஸ்டாஃபை நோக்கி வருணனை குறிக்கிறார். அவன்தான் எரிமலையின் இதயம். எரிமலையில் பெரிய வெடிப்பு. புகை முழு அறையை மூடி விடுகிறது. வருண் கண்களை மூடி அமைதி அடைகிறான். மனிதர்கள் ஓட லாவா வெடித்து கலகம் ஏற்படுகிறது. அவன் அமைதியாகும் போது உணர்கிறான், என் கனவின் சக்தி என் கையில்தான் இருக்கிறது. கயிறுகள் அருந்து மனிதர்கள் ஒளிக்கீற்றாக கரைகிறார்கள். மனிதர்கள் ஒளியாக கரைந்து மறைகிறார்கள். எரிமலை சுருங்கி தலையணை பழைய நிலைக்கு திரும்புகிறது. தலையணையில் சிவப்பு புள்ளி மறைகிறது. வருண் மெதுவாக கண்கள் திறந்தான். எரிமலை எல்லாம் கனவு. சூரிய ஒளி உள்ளே வந்தது.